வணக்கம், நான் உங்கள் அன்பிலவல். ஒரு கதை கேட்போமா? நம்ம கதாபாத்திரத்துக்கு அழகின்னு பேர் வச்சுக்கலாம். ஆடியில் பிறந்தா ஆட்டி வைக்கும்னு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பிறந்துட்டேன்னா என்னமோ தெரியல. சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன். வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 3வதோடையே படிப்பை நிறுத்திட்டு பிறந்த வீட்டுக்காக உழைக்க ஆரம்பித்தேன். சரி, புகுந்த இடத்துல தான் நல்லபடியாக இருப்போம்னு நினச்சா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள ஒரு அப்புறாணி பையன்தான். அப்புறாணி பையனாக இருந்தாலுமே கூட பசின்னு யாராவது வந்தால் நான் வெறும் வயிற்றோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிற ஒரு ஆள். என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிருவாங்க. நாங்களும் தட்டி தடிமாறி ஏதோ ஒரு வீடெல்லாம் கட்டிட்டோம். சரி, இனிமேல் லைஃப்பில் நல்லா இருக்க போகிறோம்னு நினைக்கும் போது ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை. வேலைக்கு போயிட்டு வந்து உடம்பு வலிக்குது, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கப்பா, சும்மா ஜாலியாக தான், என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சுங்க இந்த குடிப்பழக்கம். போக போக எங்கள் மேலே அன்பாக இருந்தவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாறிட்டார். நானுமே அன்பாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அரட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், ஏன் தற்கொலை முயற்சி வரைக்குமே எடுத்து பார்த்துட்டேன். என்னால் திருத்த முடியலை. அப்புறம் என் குழந்தைங்கள வளர்க்கணுமேன்னு மறுபடியுமே கஷ்டப்பட ஆரம்பித்தேன். கடைசியில் இந்த குடிப்பழக்கத்தினால அவர் இறந்தது தான் மிச்சம். இப்போ என் குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, ஆளாளுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகல. இப்போ சந்தோஷமாக வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக. ஏண்டா ஆடியில் பிறந்தோன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத அளவுக்கு என் குழந்தைங்க என்னோட பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க கணவர் குடிக்காமல் இருந்திருந்தா இன்னுமே அன்பாக அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. கொஞ்சமோ அதிகமோ குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் எப்பயுமே கேடுதாங்க. ஆடியில் பூத்த அழகிக்கு இனி வரும் வருடங்கள் யாவும் வசந்தங்களாக மாறட்டும். இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, நிஜம். உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. என் லைஃபுமே இந்த மாதிரி மாறி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நலம் விரும்பி. நம்ம தொடர்ந்து அன்பில் இணைவோம்.